أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يأسون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه ويمجسانه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மூத்தவர்களே, முதியவர்களே, வாலிபர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எஞ்சிருக்கக்கூடிய ரமலானுடைய காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தினார்கள் என்ற நல்ல பேர் கேட்கக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானாக. வரக்கூடிய தினங்களில் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த ரமலானில் எங்களோட வாழ்க்கையில், எங்களோட தொழில்களில், எங்களோட வீட்டில், எங்களோட குடும்பத்தில், எங்களோட சந்ததிகளில், புள்ள குட்டிகளில் அல்லாஹு தஆலா எந்த பரக்கத்தை தாரென்று சொல்லிக்கிறானோ அந்த பரக்கத்தை தந்து எங்களோட வியாபாரங்களையும் தொழில்களையும் அல்லாஹு தஆலா பரக்க செய்வானாக. ஆயுளில் பரக்க செய்வானாக, ஆரோக்கியத்தில் பரக்க செய்வானாக, குடும்பங்கள் புள்ள குட்டிகள் அல்லாஹு தஆலா பரக்க செய்வானாக. கண்ணியமானவர்களே, நோன்பை பற்றி அடிக்கடி பேசுகிறது, கேட்கிறது, நிறைய பேசிப்போம், கேட்டிக்கிறீங்க. அந்த சிறப்புகள் எல்லாம் பேசிக்கிறோம், கேட்டிக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம்? நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எங்களோட நிலைப்பாடுகள் என்ன? எங்களோட எதிர்கால சமூகம் எப்படி மாறப்போகுது? அதனால் என்ன சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, தாக்கங்கள் என்ன? நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய வட்டம் இதுக்கு எப்படி உறுதுணையாக இருக்கணும், இல்லாட்டி ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்ற விஷயங்களை கொஞ்சம் ஒரு ஆய்வு செஞ்சால் நல்லம் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் இங்கே இருக்கிற ஒரு 60 வீதமானவங்கோ இன்னொரு 15-20 வருஷத்தில் கபருக்குள்ளே தான் நிற்போம். இன்னொரு 15-20 வருஷத்தில் இங்கே நிற்கிற ஒரு 60 வீதமானவங்கோ கபுராளிகளாக மாறிடும். அதுக்கு பின்னால் வளர்ந்து வரக்கூடிய இந்த சமூகம் இருக்கிறாங்களே, இந்த சமூகம் எல்லாம் இவங்க தான் நீங்கள் நிற்கிற பட்டன்கள் என்று சொல்லிடும். எங்களுக்கு இந்த பட்டாக்கள் இருக்கிறீங்கண்ணே, ஒரு பாசலில் சொல்லுவாங்க பட்டாக்கள். இவங்க தான் நாளைக்கு ரஜா ஊருடைய தலைவர்களாக மாறிக்கிறாங்க, ஊருடைய சிங்கங்களாக மாறிக்கிறாங்க, ஊருடைய சீதேவிகளாக மாறிக்கிறாங்க. ஊருடைய தலைவர், சங்கனுடைய தலைவர், பள்ளி ரெஸ்டி போர்ட், ஊரில் குடும்பத்தில் பொறுப்புதாரி, கடையில் முதலாளி, கடையில் சேமன், ஹாஜியார், ஸ்கூலில் பிரின்சிபல், ஸ்கூலில் மாஸ்டர், இதெல்லாம் இங்கே நிற்கிற இந்த சின்ன வட்டம் தான் ஆக போகுது. இவங்க தான் நாளைக்கு ஹெட் எடுக்க போகிறாங்க. இங்கே நிற்கிற மற்ற ஒரு 60 வீதம் நாங்கள் கபருக்கு போய்த்துருவோம். கண்ணியமானவர்களே, இப்போ இவங்களோட நிலைப்பாடு என்ன? இப்போ இவங்களுக்கு நாங்கள் எப்படி வழிகாட்டிட்டு போகிறோம்? இவங்களோட தரம் என்ன? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவிலிருந்து முழு நாட்டையும் பல தடவை சுற்றி வந்து பல இடங்களில், பல ஊர்களில், பல மக்தபுகளில் புரோகிரங்கள் நிறைய செஞ்சு ஒரு அனுபவத்தை வச்சு தான் இங்கே பேசுகிறேன். கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு தாயுடைய வயிற்றில் 40 நாள் இந்திரியம், 40 நாள் இரத்தக்கட்டி, 40 நாள் சதக்கட்டி, 4 மாதத்தில் ரூஹூதப்பட போகுது. புள்ள துடிக்கும் பௌத்தில். அந்த நேரத்தில் உம்மா தாய் புள்ளைய பௌத்தில் சுமந்து கொண்டு சுஜூதில் தஹஜ்ஜத்து கிளம்பி சுஜூதிலே யா அல்லாஹ் ரப்பே அல்லாஹ்வோட பேசணும். அக்ரபுல் மக்காம் சுஜூதில் நத்தியை வச்சிருந்தா அல்லாவுக்காக மிக நெருக்கமான இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுஜூதில் கேட்குற துவா அக்ரபுல் மக்காம், அல்லாவுக்கு மிக நெருக்கமான இடம். அது அல்லாஹ் தட்ட மாட்டான் லேசில.
அதுவும் இந்த நோன்புடைய காலத்தில் விசேஷம். முதலாவது வானத்துக்கு சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. கேளுங்களே அப்பா தாரோம் என்று சொல்லப்படக்கூடிய நேரம். என்ன தேவைக்கு சொல்லுங்க தாரம் என்று. அந்த நேரத்தில் நாங்கள் அதை ஸ்பாயில் ஆக்குறோம், நாசமாக்கிடுறோம். எங்களோட தாய்மார்கள் இந்த பாவம் சாப்பாடு பல வகையான சாப்பாடுகள் சமுத்திரத்திலேயே அந்த காலத்தை நேராக்கிடுவாங்க. அதனால தான் சொல்கிறோம் 2 ரக்காத்து குறைஞ்சபட்சம் ஒழு செஞ்சு கொண்டு சாறு கிளம்பி 2 ரக்காத் 8 ரக்காத்து தொழுதால் ஏற்றம். 8 ரக்காத்து 2 ரக்காத்து 8 ரக்காத்து தொழுது சுஜூதிலேந்து அல்லாஹ்வோட பேசணும். எங்களை படைச்சவன் அல்லாஹ், எங்களுக்கு கண்ணை தந்தவன் அல்லாஹ், பேச தந்தவன் அல்லாஹ், சக்தியை தந்தவன் அல்லாஹ், உடம்புல ஆயில தந்தவன் அல்லாஹ், ஆரோக்கியத்தை தந்தவன் அல்லாஹ், எங்களுக்கு சாப்பாட்டை தாரவன் அல்லாஹ், எங்களுக்கு சாப்பாட்டை ருசி ஏற்படுத்துறவன் அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ், எல்லாமே எங்களுக்கு அல்லாஹ் தான் தார். அந்த ரப்போட பேசணும். நாங்க அல்லாஹ் விரும்புறான் பேசுறத. அல்லாஹ் சொல்ற பேசுங்களே அப்பா, கேளுங்கள் எங்ககிட்ட, நான் தாரனே. வைதா சாலக்கு இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத்த தாய். ஏன் நீங்க கேட்காம இருக்கிறீங்க? கேளுங்களே தாரம். படைச்ச ரப்பு சொல்றான் அன்புக்குரிய மேலான. ஏன் கேட்காம இருக்கிறோம்? எனவே தாய் கற்பத்தில் புள்ளையை வச்சுக்கொண்டு சுஜூதில் எழுந்து கொண்டு, யா அல்லாஹ் என் பௌத்தில் உருவாக இருந்த புள்ளைய சாலிகான புள்ளையாக்கி தந்திரியா அல்லாஹ், சமூகத்துக்கு நாட்டுக்கு குடும்பத்துக்கு நல்ல புள்ளையாக உருவாக்கி தந்திரியா அல்லாஹ் என்று அந்த தாய் புள்ளைய சுமந்து கொண்டு அல்லாஹ்வோட பேசணும், அல்லாஹ் இடத்துல சொல்லணும், முறையிடணும். நிச்சயமாக நிச்சயமாக ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன் தான் அல்லாஹ். ரப்பு இரக்கமுள்ள அர்ஹமர் ராஹிமீன். நாங்கள் தானே சொல்றோம், யா அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹும் அரஹம்னா பிரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். அர்ஹம் என்ற வார்த்தைக்குதே, அதுக்கு மேலால வேறொரு வார்த்தை ஒன்று இல்லை அரபில். ஆக இரக்கமானவன் அர்ஹம் என்ற வார்த்தை. அர்ஹம் அர்ஹம் என்று சொல்லுவோமே, ரஹீம் என்றா இரக்கம், அர்ஹம் என்ற ஆக இரக்கமானவன். அதுக்கு அங்கே டொப் வார்த்தை ஒன்று இல்லை அரபில். கண்ணியமானவர்களே, அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புள்ளைய பௌத்தில் சுமந்து கொண்டு துவா கேட்கணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், நல்ல விஷயங்கள் ஈடுபடும் ஒரு தாய் அந்த பிள்ளைக்காக ஒவ்வொரு கட்டத்திலையும் துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். அந்த துவா கபூலியத்தாகும் அல்லாஹ் இடத்துல. அதுதான் ஆக விசேஷம். இப்படித்தான் இமாம்களை பெற்றெடுத்தாங்க. அது இமாம் ஷாஃபியாக இருக்கலாம், இமாம் பஹாரியாக இருக்கலாம், அப்துல்லாஹி முபாரக்காக இருக்கலாம், காலி இயால் ரஹ்மத்துல்லாஹி இருக்கலாம், அஹ்மது பின் ஹம்பலாய். வரலாறுகளை படித்து பார்த்தா அந்த தாய்மார்கள் சுமந்த தாய்மார்களுடைய துவாத்தானது. கண்ணியமானவர்களே, இப்ப அஹ்ரஜக்கும் இம்புத்தூனி உம்மஹாத்திக்கும், உம்மட பௌத்தில் இருந்து புள்ள வெளியாகுது 9 மாசத்துல. முதலாவது உம்மா லேபர் ரூமில் இருந்தாலும் சரி, அந்த புள்ளையை எடுத்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் பாங்கு சொல்லி வலது காதில் ஊதிடணும், இடது காதில் இக்காமத்து சொல்லி ஊதிடணும். லேபர் ரூமில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது யாரும் ஹசரத்தோண்டு போய்த்தான் சொல்லணும் இல்லை, உம்மக்கே செஞ்சிடணும். பாங்க சொல்லிடணும், வலது காதில் இடது காதில் இக்காமத்து. 2வது கட்டம், ஒரு நல்ல மனுஷனை கூட்டிட்டு போய்த்து அல்லது ஒரு ஆலிமுடைய வாயால் ஈச்சம்பழம் போன்றவை சப்பி அந்த புள்ளட வாயில தேய்ச்சி துவா செய்யணும். அந்த பிள்ளைக்காக என்ன துவாசோ கபூல் செய்யப்படும். நல்ல ஆலிமாக்கு, தக்குவா உள்ளவங்களாக்கு, நல்ல சமூகத்துக்கு நல்ல புள்ளையாக்கு என்று ஆயில நடிச்சு வை, கெட்ட நோய்களை விட்டு பாதுகாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதுக்கு சொல்ல தஹ்னீக்னு சொல்லி தஹ்னீக் செஞ்சாங்க. ஈச்சம்பழத்தால் செஞ்சாங்க, பிள்ளைகளுக்கு செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நபி அவங்க செஞ்சாங்க. எனவே அடுத்த கட்டமாக 7ஆம் நாளைக்கு ஆம்புளையாக இருந்தாலும் பொம்புளையாக இருந்தாலும் கத்தனா செய்யணும், சுன்னத்து பண்ணணும். ஆம்பளைக்கு தான் பெண்ணுக்கு தான் கத்தனாய்க்கு. 7ஆம் நாளைக்கு அந்த புள்ளட முடியிறக்கி தங்கம் அல்லது வெள்ளிப்பாரத்துக்கு சதக்கா கொடுக்கணும். 7ஆம் நாளைக்கு அந்த புள்ளைக்கு நல்ல பேர் வச்சணும், நல்ல பேர் வச்சணும். இன்றைக்கு நிறைய ஆட்கள் எடுத்துட்டு வர எங்களை பேர் இது நெட்டில் எடுத்தோம். நெட்டில் எடுத்த பேர்கள் சரியான பிழைகள் கையில், கருத்துகள் எல்லாம் பிழை, வாய்க்கு ருசிக்குது ஆனால் பிழை கருத்து. கண்ணியமானவர்களே, தசம்மோ பி அஸ்மாயில் அன்பியா, உங்களோட பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய பேர்களை வைங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துதுஅவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாய் ஆபாய்க்கும், உங்களோட வாப்பட பேரோட சேர்த்து தான் கியாமத்தில் கூப்பிடப்படும்னு சொன்னாங்க. இப்போ ஹஸ்ஸினு அஸ்மாக்கும், அழகான பேரை வைங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரக்கத்தான பேர்களை வச்சணும். நபிமார்களுக்கு வச்ச பேரெல்லாம் அல்லாஹ் வச்ச பேர். அதனால தான் நபிமார்களுக்கு வச்ச பிள்ளைகளுக்கு பேரை வைங்கன்ற.
நாங்கள் பார்க்கிறோம் ஐரோப்பிய நாடுகளில், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல எல்லாம் நிறைய நபிமார்கள்ட பெயர்கள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதம், மூசா, ஈசா, இத்ரீஸ், யூசுப், இப்படி தான் நிறைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நான் அதனால தான் இந்த பிள்ளைன்றதுனால தான் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்கான மழலைகளுக்கான அழகிய பேர்கள் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அதில் அல்பபெட்டிக் ஓர்டரில், ஏபிசி ஓர்டரில் 1000 ஆம்பளை பிள்ளைகளோட பேரும் 1000 பொம்பளை பிள்ளைகளோட பேரையும் எழுதி தமிழால் மட்டுமில்லை சிங்களத்தாலையும் கருத்து எழுதிக்கிறேன். மிச்சம் பேர் எடுத்துப்பாங்க அந்த பேர்களை, பேர் புத்தகம் ஈக்கு மிச்சம் பேர் அந்த பேரையே எழுதி வச்சுக்கிறேன். அது கரியான சிரமப்பட்டு பல மதரசாக்களுக்கு கொடுத்து இது பார்த்து எடுத்து வச்சுக்கிறேன். கண்ணியமானவர்களே, 7ஆம் நாளைக்கு ஆம்பளை பிள்ளை இந்த 2 ஆடு, பொம்பளை பிள்ளை இந்த 1 ஆடு அறுத்து ஈச்சம்பழம் போன்ற இனிப்புகள் கலந்து அக்கீக்கா கொடுத்துடும் 7ஆம் நாளைக்கு. கண்ணியமானவர்களே, மாடும் குடுக்கையிலும் ஒரு 7 பங்குக்கு போட்டு மாடொன்றும் குடுக்கையிலும் ஆடு கொடுக்கிறது ஏற்றம். ஹாஜா மொஹிதீன் டிஸ்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு பிரயாணம் செஞ்சுட்டு வந்தாங்க. 90 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. உம்மட்ட வந்து சொன்னாங்க, உம்மா பெண்கள் பகுதியில் கதைச்சவானம் தயவு செஞ்சும் கதைக்கிறவங்க இருந்தால் வெளியில் போங்க, போய்த்து கதைச்சிடுங்க. மற்றவங்களுக்கும் பயன்கள் கேட்குறவங்களுக்கும் அமைதியாக கேட்குறவங்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்க. கண்ணியமானவர்களே, உம்மட்ட வந்து சொன்ன உடனே உம்மா சொன்னாங்க, மகனே உண்ட கெட்டித்தனம் அல்ல, உனக்கு நான் சின்னத்தில் பால் தரக்கொள்ள உழு செஞ்சு கொண்டு 2 ரக்காத்து சுண்ணத்து தொழுதுட்டு அல்லா இடத்துல உன்னை ஒரு பெரிய மகானாக மாற்றணும்னு துவா செஞ்சேன். அந்த துவாட பரக்கத்தான் மகன் இன்றைக்கு நீ பெரிய ஆளாகிக்கிறாய், ஸ்ரீதேவியாகிக்கிறாய். கண்ணியமானவர்களே, இதுபோல் அல்லாமா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நபியவங்களை கனவில காணுவாங்க. யாராவது நபியவங்களை கனவில காண்டா அது நபிதான், வேறு யாரும் அந்த ரூபத்தில் வரமாட்டாங்கன்னு சொன்ன ஹதீஸில் வருது. நபியை கண்டா சொர்க்கம் போகிடும், லேசான விஷயம் இல்லை. அல்லாமா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன உடனே உம்மா சொன்னாங்க, மகனே உண்ட கிட்டத்தனம் இல்லை, உனக்கு சின்னத்தில் பால் தரக்கொள்ள ஒழு செஞ்சு கொண்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு பிஸ்மில் சொல்லி சலவா துவா செய்வேன். உனக்கு சலவாத்து சொல்லாமல் பால் தந்த நாளே இல்லை. அந்த பரக்கத்து தான் இன்றைக்கு நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில காண்றாயின்னு சொன்னாங்க. எங்கள்ட இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ் காசாவில் தான் பிறந்தாங்க. அவங்க காசாவில் பிறந்து அடித்து நொறுக்கினாங்க. காசா பலஸ்தீனில் அங்கே தான் பிறந்தாங்க. வாப்பா சின்னத்திலே மௌத்து. உம்மா அவங்களோட அறிவுக்கு காரணம் என்னென்னா, தாய் சின்னத்தில் பால் கொடுக்கும் பொழுது ஒழு செஞ்சு கொண்டு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதுட்டு பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க. துவா செஞ்சுட்டு பெரிய மகானாக மாற்றணும் பால் கொடுப்பாங்க. அந்த பரக்கத்து தான் இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ். அது மட்டுமல்ல, சுபஹானல்லாஹ், எல்லாருக்கும் ஒரு படிப்பினை எங்கட இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ். பலஸ்தீனத்திலிருந்து மக்காவுக்கு மதீனாவுக்கு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தனிக்காலில் நின்று உம்மா ஒரு தாய் அந்த பிள்ளைக்கு உள்ளதெல்லாம் வித்து வித்து செலவழித்து பிள்ளையுடைய கல்விக்காக வேண்டி பாடுபட்டாங்க. பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள்ட்ட கொண்டு போய் துக்கார வச்சாங்க. அதனுடைய பரக்கத்து தான் இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆலிமு குரைஷ், குரைஷி குலைத்தூர் ஆலிம் எம்ல உத்திபாக்கல் அர்லி இல்மா, இல்மு பூமியுடைய தட்டுகளை இல்மால நிரப்புவார்னு சொன்னாங்க. குறைஷி குலத்தில் வரக்கூடிய ஆலிம் அதுதான் இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இது எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிப்பினை. எங்களோட பிள்ளைகளை எங்கள்கிட்ட உள்ளவைகளை வித்து வித்தாவது எங்களோட பிள்ளைகளை கல்விமான்களாக ஆக்கணும். சமூகத்துக்கு பேரும் புகழும் கண்ணியமும் பிள்ளைகள் கல்விமான்களாக இருக்கிறதா, அறிவாளிகளாக இருக்கிறதா. சும்மா பணத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு பிள்ளைகள் படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை கல்வி இல்லாமல் போனால் அது சமூகத்துக்கு ஒரு சாபக்கேடு, குடும்பத்துக்கு ஒரு சாபக்கேடு. அதனால் கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே பால் கொடுக்கும், பௌத்துக்கு வந்த நேரத்திலிருந்து பால் கொடுக்கிற நேரத்தில் இந்த பக்குவமாக அடுத்த கட்டமாக பிள்ளைகள் பேச பழகும், கொச்சையாக பேசப்படும். நாங்கள் பேச பழகக்கொள்ள டடி மம்மி டாட்டா பை பை இப்படித்தான் சொல்லி பழக்கு. எங்களோட சமூகத்தில் அப்படித்தான் இன்றைக்கி நாங்கள் பழகிக்கிறோம். எங்களோட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கினு அவுலாதக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். பிள்ளைகள் பேச பழகும் பொழுது சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். வீட்டிலேருந்து வெளியே போகுது பிள்ளை, பை பை டாட்டா சொல்லுங்கோ, இல்லை அது சொல்லாதுங்க அன்புக்குரியவர்களே.
பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லணும்? சலாம் சலாம் சலாம், ஈடேற்றம், நிம்மதி, சாந்தி, ராகத்து, பாதுகாப்பு. இவ்வளோ பெரிய ஆழமான கருத்துக்குதா இல்லை சலாம் ஒன்று பொழுது. சலாம் சொல்லி பழக்குங்க. ஏதாவது டொப்பியோ ஏதோ சாக்லேட்டோ பிள்ளை கொடுத்தோன்னு தேங்க்யூ சொல்லுங்க மகனே. தேங்க்யூ இல்லை, எங்கட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தந்தாங்க ஜஸாக்கல்லா ஜஸாக்கல்லா சொல்ல பழக்குங்க சொன்னாங்க. இப்படி இஸ்லாமிய அடிப்படைகளில் ஒவ்வொரு கட்டமாக பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்போ அந்த பிள்ளைய ஒவ்வொரு கட்டமாக அந்த பிள்ளைக்கு நல்லதுகளை சொல்லி கொடுத்து கொண்டு போகக்குள்ள குர்ஆன் மதரசாவுக்கு ஸ்கூலில் மொண்டசூரிக்கு போட முந்தி குர்ஆன் மதரசாவை போட்டுடணும். குர்ஆன் ஓதி கொடுக்கணும். குர்ஆன் ஓதி கொடுத்துட்டு தான் ரெண்டாவது மொண்டசூரிக்கு போடணும். அன்புக்குரியவர்களே, நான் இப்போ விசேஷமாக என்ன சொல்ல வரேன் என்னென்னா, குர்ஆன் மதரசா நான் இந்த ஜாவ் பள்ளியில் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலால் நானும் லெப்பமாமாவும் தொடர்ந்து குர்ஆன் மதரசா நடத்தினோம். 200 பிள்ளைகள் அளவில் ஓதினாங்க. நிறைய பிள்ளைகள் ஓதினவங்க இருக்கிறாங்க. வெளிய இடங்கள்ல இருந்தும் தென்னக்கும்புற, அருப்பலை, பஹிரகந்த, இப்படி நிறைய இடங்கள்ல இருந்து குர்ஆன் மதரசாவுக்கு பிள்ளைகளை கொண்டு போட்டாங்க. குர்ஆன் மதரசாவுக்கு வாகனத்தில் அனுப்பி இங்கே கொண்டு போட்டாங்க. சிலர்களுக்கு ஞாபகம் வைக்கும், பள்ளி கட்டுற நேரம் கீழே மாடியில் நிறைய போர்டை போட்டு வுளுவுடைய துவா, தொழுகைட துவா, அல்லாஹுக்கு வாஜிபான சிபத்து, முஸ்தஹிலான சிபத்து, அன்றாடம் ஓடக்கூடிய துவாக்கள் எல்லாம் போர்டில் அப்படியே எழுதி அழகாக போட்டிருந்தோம். நிறைய இங்கே டாக்டர்கிட்ட வாரவங்க எல்லாம் இந்த வந்து துவாவை ஆஃப் டைமில் நின்று கொண்டு துவாக்களை பாடமாக்குவாங்க. நான் கண்ணால் கண்டிக்கிறேன். எத்தனையோ விஷயங்களை படிப்பாங்க, பாடமாக்குவாங்க. மனத்தியால் கலந்து டாக்டர்கிட்ட வந்திக்கிறோம், இங்கே வந்து பாடமாக்குவாங்க. அந்த போர்டில் போட்டிக்கிறத வாசிப்பாங்க, பாடமாக்குவாங்க, படிச்சுட்டு போவாங்க. நபியுடைய வரலாறு, ஹுலஃபா உர் ராஷிதீன்கள், எங்களோட சீரா, எங்களோட அக்கீதா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதில் போட்டோம். கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட போர்டுகள் எல்லாம் தொங்க விடப்பட்டு அப்படியே கீழே மதரசா அழகான் நடத்தி கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, நான் அதில் கண்ட ஒரு அனுபவம் தான் நான் அடிக்கடி அந்த நேரத்திலையும் சொல்ல, குத்துபாவிலையும் சொல்ல, இன்றைக்கு நாடளாவிய ரீதியில் இதை நான் சொல்கிறது. நாடளாவிய ரீதியில் நான் 25 வருஷத்துக்கு மேலால் குர்ஆன் மதரசா நடத்தின எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மக்தபுடைய விஷயத்தை எனக்கு தான் கண்காணிக்க தந்தாங்க அகில இலங்கை ஜமியத்துல் உலமா. எனக்கு ஒரு நான் சும்மா போய் சொல்லலை, நான் அதை அதில் பயிற்றப்பட்டு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தர்பியத்தை எடுத்து இந்த மக்தபுடைய விஷயத்துக்கு வழிகாட்ட எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி. என்ன சொல்ல வரேன்டா, 8 மணியிலிருந்து 2 மணியாகலும் பிள்ளை ஸ்கூலில் படிக்கும். 8 மணிலேருந்து 2 மணியாகலும் ஸ்கூலில் படிப்பான். படிச்சுட்டு வந்து இங்கே 3 மணிக்கு வந்து எழும்பி நிற்பான். 10 நிமிஷம் போக மாட்டாது. உஸ்தாத் ஹஸரத் உம்மா வர சொன்னாங்க டியூஷனுக்கு, கடிதத்தோடு வந்தீங்க. உம்மா வர சொன்னாங்க டியூஷனுக்கு. கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் விளப்பத்துக்கு எடுங்க. நாங்கள் வானம்னு சொல்லல, நாங்கள் இன்றைக்கு ஆணித்தரமாக எல்லாருக்கும் சொல்றது, அடிச்சு சொல்றது, காணியை விழுங்க, பூமியை விழுங்க, கடையை விழுங்க, நகையை விழுங்க, உள்ளத்தை விழுத்து பிள்ளைகளை படிப்பில் கவனம் செலுத்த சொல்லுங்க. நல்லா படிக்கட்டும், துறை சார்ந்தவர்களாகட்டும், டாக்டர் ஆகட்டும், என்ஜினியர் ஆகட்டும், லோயர் ஆகட்டும், சட்டத்தரணி ஆகட்டும், என்னென்ன துறைக்கு போகணுமோ, டாக்டர் அதாவது யூனிவர்சிட்டிக்கு போகட்டும், பிஏ வரைக்கும் போட்டு, அதுக்கால பிஹெச்டி செய்யட்டும், டாக்டரேட் செய்யட்டும், படிப்புக்கு முன்னுரிமை கொடுங்க. வானம் என்று சொல்லல, கட்டாயம் படிக்கணும். எங்கட மஹல்லால சரியான கவலையாக இருக்குது. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் 3 மணிக்கு 4 மணிக்கு கிளாஸுக்கு வருகுது, வந்து படிச்சுட்டு போறாங்க. நான் ஏற்கனவே குத்துபாக்கள்ல சொல்லிக்கிறேன், எங்கட மஹல்லால் அப்படியானவர்கள் உருவாகுறாங்களே இல்லே, நித்தரம் அந்த அக்கின குக்கலாக்க கரமல சுதுன்னு சொல்லுவாங்க. முத்தத்து மல்லிகை மணக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அருமை வழங்குது இல்லை. அந்த இங்கனால 4 மணிக்கு நானும் இருக்கிற இந்த ரோட்டில் தான் கிளாஸுக்கு போகுது. அந்த புள்ள எத்தனை மணிக்கு எழும்பி வரணும், எத்தனை மணிக்கு பஸ் எடுத்து வரணும், எங்கேருந்து வருது? கண்டி டவுனுக்குள்ளே இந்த வருகுது. சுபஹானல்லா, திகன, கும்புக்கந்தர, எங்களை எட்டினுவர, உடுனுவர பகுதியிலேருந்து வருகுது. 3 மணிக்கு எழும்பி புள்ள வந்து இங்கே ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து படிச்சுட்டு போகுது. எங்களுக்கு பாக்கியம் இல்லை. எங்களோட மஹல்லால் எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, லோயர் இருக்கிறாங்க, எத்தனை துறை சார்ந்தவங்க, எத்தனை மாஸ்டர்மார் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் தலை கெடுங்க ஒவ்வொருத்தரும். இது பெரிய கவலையாக இருக்குது. நான் அந்த காலத்தை வச்சு குத்துபாக்கள்லையும் சொல்றதான். அதனால
என்ன சொல்ல வரேன்னா, படிக்க வானவன் இல்லை, படிங்க, கட்டாயம் படிக்கணும். நான் இந்த சித்திலபைக்கும் போன கிழமை கட்டுக்கொள்ள பயானில் நான் சொல்லி காட்டினேன். சித்திலபையில் வச்சு நான் சொன்னேன், நோம்பு துறக்கு இஃப்தார் வச்சு அங்கே ஓல்ட் பாய்ஸால் அந்த நேரமும் சொன்னேன், படிப்பு வேணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, இந்த குர்ஆன் மதரசா இருக்குதே 8 மணிலேருந்து 2 மணியாங்களும் ஸ்கூல் போயிட்டு இங்கே வந்து 3 மணிக்கு வந்து ஒரு 5 மணி இல்லை 4 மணியாங்காட்டிலும் இருங்களே இருக்க மாட்டாங்க. டியூஷன், இங்கிலீஷ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும் என்று அப்படியே பேய்த்துருவாங்க. அந்த புள்ள 5 வயசுலேருந்து 10 வயசாயங்காட்டிலும் தான் இந்த குர்ஆன் மதரசாவுக்கு வரும். இந்த குர்ஆன் மதரசாவுக்கு வரும். இந்த குர்ஆன் மதரசால அந்த எல்லையை தாண்டிட்டு அதுக்கு பிறகு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு ஓத வரமாட்டாது. பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளையும் தான் பொம்பளை பிள்ளையும் தான். இந்த வயசு தான் இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. சின்னத்தில் படிக்கிறது தான் கல்லில குத்தின மாதிரி நெஞ்சில பதிஞ்சிடும். அதுதான் ஹிஃபுல் மத்சாக்கு இந்த சின்ன பிள்ளையில போட்டுறது. இங்கே தான் பாத்தியா சூரத்து பாடமாக்கணும், இங்கே தான் அத்தஹியாத்து பாடமாக்கணும், இங்கே தான் உளூடைய பரல படிக்கணும், தொழுகட பரல் இங்கே தான் படிக்கணும், குளிப்புடைய பரல் இங்கே தான் படிக்கணும், முழுக்காகிட்ட எப்படி குளிக்கிறேன், ஒரு பெண்களுக்கு ஹைல் நிஃபாஸ் மென்சஸ் ஆகிட்ட இங்கே தான் எப்படி நீக்கிறேன்னு படிக்கணும். கண்ணியமானவர்கள், குனூத்து வஜ்ஜஹத் இங்கே தான் படிக்கணும், இங்கே தான் ஒழுக்கத்தை படிக்கணும், இங்கே தான் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது டொய்லெட்டுக்கு போகுது அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மினல் குபுதி, வெளியே வரும்போது குஃப்ரானுக்கு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, சாப்பிட்டு முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்வமனா, பிரயாணம் செய்யும் போது சுபஹான் அல்லதி சஹர்லானா, அதாவது உடுப்புடுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி. இப்படி ஏகப்பட்ட துஆக்கள் இருக்குது. எல்லாம் பாடமாக்குற இடம் இங்க. இது பாடம் இருந்தால் தான் உள்ளத்தில் வெளிச்சம் இருக்கும். குர்ஆனை தஜ்வீதோடு ஓதணும். உள்ளத்தில் குர்ஆன் இல்லாட்டி கபைத்தில் ஹராம், பாலடைஞ்ச வீட்டை போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள ஜின்னும் ஷைத்தானும் பேயும் பிசாசும் தான் நீக்கும் பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள. அது மாதிரி தான் உள்ளத்திலேயும் பாலடைஞ்ச உள்ளமாக இருந்தால் அவன் கட்டுப்பட மாட்டான், நல்ல கூட பேச்சை கேட்க மாட்டான், உம்மை வாப்பாக்கு அடிபணிய மாட்டான், உம்மை வாப்பாக்கு ஏசிட்டு போவான், உலமாக்களை கணக்கெடுக்க மாட்டான், ஊரில் மூத்தவங்க முதியவங்களை கணக்கெடுக்க மாட்டான், நல்ல விஷயங்கள் சொன்னால் அவன் உள்ளத்தில் ஏற மாட்டாது, தராவிஹுக்கும் வரமாட்டான், ஜும்மாவுக்கும் வரமாட்டான், இஸ்லாமிய கடமையில் அவனுக்கு அக்கறை வைக்க மாட்டாது, கவனம் வைக்க மாட்டாது, மௌத்துக்கு பயப்பட மாட்டான், கபர் என்று சொன்னால் சிரிப்பான், நரகம் என்றால் சிரிப்பான், அழ வேண்டியவன். ஏன் உள்ளத்தில் சொத்தன்மை இருக்க மாட்டாது, மிருதுவான தன்மை இருக்க மாட்டாது, கடினத்தன்மை இருக்கும். உள்ளத்தில் குர்ஆன் இல்லாட்டி அவனை கட்டுப்படுத்துறது கஷ்டம். கெட்ட செயலுக்கு தான் போவான், வைத்துக்கொண்டே இருப்பான். அதனால தான் இந்த குர்ஆன் உள்ளத்துக்கு வரணும், பாடமாக்கணும். கொஞ்சமாயிலும் யாசீன் சூறாவை எங்க பாடமாக்குறது? இங்க தான் பாடமாக்குறது. இந்த குர்ஆன் மசாலாம் பாடமாக்குறது. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன். இதை காலையில் ஓதினா, காலையில் ஓதிட்டு ஸ்கூலுக்கு போனால் அவனுக்கு நல்ல ஞாபக சக்திகள் வரும். முந்தியல் உம்மா சொல்லுவாங்க, யாசின் சூறா ஓதிட்டு ஸ்கூலுக்கு போங்கோ படிங்கன்னு. அந்தியாவிட்டா யாசின் சூறா ஓதிட்டு படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் மனசில் ஆழமாக நிற்கும் அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆனுடைய கல்பு, குர்ஆனுடைய உள்ளம். யாசின் ஓதினா அந்த தேவைகள்லாம் நிறைவேற்றி வைக்கப்படும். அந்த தேவைகள் ஆயத்து குர்சி, எத்தனை பேருக்கு ஆயத்து குர்சி பாடம்? அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுது சினத்துன். இந்த குர்ஆன் மதரசால தான் பாடமாக்குறது, குர்ஆன் மசாலா தான் பாடமாக்குறது. கண்ணியமானவர்களே, சூரத்துல் வாக்கியா வர்ம வரமாட்டாது, அது எங்க பாடமாக்கு? இங்க தான் பாடமாக்குறது. தபாரக்கல்லதீம் அலிஃப் லாம் மீம் சஜதாவையும் ஓதாம நபி அவங்க தூங்க மாட்டாங்க. தபாரக்கல்லதி வளமையா ஓதி வந்தா கபருடைய வேதனைக்க மாட்டாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க பாடமாக்குறது? இங்க தான் பாடமாக்குறது. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிஃபத்து உஜூதுன் கிதமுன் பகாவுன் எங்க பாடமாக்குறது? அதை பற்றி விளப்பம் எங்க? இங்க தான் இந்த குர்ஆன் மசா. அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்க்கு வாஜிபான சிபத்து, அல்லாஹ்க்கு இருக்கேலாத முஸ்தஹிலான சிபத்து, நபிமார்களுக்கு வாஜிபான சிபத்து, இருக்கேலாத சிபத்து. நபி எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, வாப்ப யார், உம்மை யாரு, எப்ப மேராஜுக்கு போனாங்க, எப்ப ஹிஜ்ரத் போனாங்க, குலஃபாவுர் ராஷிதீன்கள் யாரு, அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட வயசு என்ன, எங்க அவங்களோட குலஃபாவுர் ராஷிதீன் என்ன, எல்லாம் இங்க தான் படிக்கிறது. லேசான இடமல்ல குர்ஆன் மதரசா. கண்ணியத்துக்குரியவர்களே, இது சின்ன பிள்ளைகளோட உள்ளத்தில் இந்த மார்க்கத்துடைய அறிவு, அன்றாட துவாக்கள், பாத்தியா சூரத்துகள், வஜ்ஜகத்துகள்,
அத்தஹியாத்தி தொழுகல் அடிப்படை ஓதக்கூடிய சுபஹான ரபியல் அலீம் வபிஹம்தி, சுபஹான ரபியல் ஆலா சுஜூதுல் ஓதுறது, ரப்பியக புர்லி வரஹம்னி வஜிபுருனி நடுவில் ஓதுறது, சஜதாவில் போய்த்து சஜத வஜி அல்லது ஹலக்கவு வசவரு, இப்படியானதெல்லாமே இந்த குர்ஆன் மசாலா பாடமாக்க. குர்ஆன் மசாலா பாடமாக்க. ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் மௌலவிமார் தான் ஸ்கூலில் பாடம் படிப்பாங்க. சாந்தி மார்க்கம் என்று இருந்துச்சு. இஸ்லாம் பாடம் அதில் தான் படிப்பிப்பாங்க. எல்லாம் மௌலைமார் தான். இஸ்லாம் பாடத்துக்கு மௌலைமார் இருப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் நியமிக்கப்பட்ட மௌலைமார்கள் இன்றைக்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க, ஓய்வு போயிட்டு போயிட்டாங்க, பென்ஷனில் போயிட்டாங்க. இஸ்லாம் படிச்சு கொடுக்க மௌலைமார் இல்லை ஸ்கூலில். இஸ்லாம் தெரியாதவங்க யாரும் சிலபஸை கவர் பண்ண படிச்சு கொடுக்குறாங்க, ஒன்றுமே இல்லை. அதனால தான் சென்ற வருஷங்களில் 40% மேற்பட்டவங்க இஸ்லாம் பாடத்தில் ஃபெயில். முக்கியமான ஒரு ஊர் ஒன்று, நான் ஊரை சொல்லல, 75% இஸ்லாத்தில் ஃபெயில். நாங்கள் முந்தி எல்லாரும் தான் முந்தி இஸ்லாம் பாரம் மௌலவி படித்து தருவாங்க. மௌலவி உண்டு அடிக்கடி ரிசிமுக்தி சொல்லுவார் பயானில். என்ன, நான் இஸ்லாம் பாடம் படித்து தந்தது ரியால் மௌலவி, அவர் ஜமியத்துல் உலமாட பழைய செக்ரட்டரி, எங்கள் ஊர் பகுதி பழைய செக்ரட்டரி. அவர்கிட்ட தான் இஸ்லாம் பாடம் படித்தேன்னு சொல்லுவார். இப்படியான ஆட்கள் இஸ்லாம் பாடம் படிச்சது எல்லாம் அங்கே தான் படித்து கொடுத்தது. குர்ஆன் மசாலா அங்கே பெரிய வேலைக்கல்ல முந்திகள்ல. குர்ஆனை மட்டும் ஓதினால் போதும், 5 கலிமாவும் குர்ஆன் மசாலா அதையும் இதை ஓதிட்டா போதும். மிக முக்கியமான, ஏன்னா குர்ஆன் மசாலா இருந்துச்சு, அதுவும் படிச்சு கொடுத்தாங்க. ஸ்கூலுகளில் படித்தாங்க. இன்றைக்கு மௌலைமாரே இல்லை ஸ்கூலில், இஸ்லாம் பாடம் இல்லை அதிகமான ஸ்கூல்களில். பிள்ளைகள் இஸ்லாம் பாடத்தில் ஃபெயில், இஸ்லாம் பாடத்தில் ஃபெயில். கண்ணியத்துக்குரியவர்களே, இதனால தான் ஜமியத்துல் உலமா நாடளாவிய வித வைத்து மக்தபென்ற அறிமுகப்படுத்தி அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. சென்ற காலங்கள் அசாதாரண சூழலில் அதுவும் சிலவங்க பயந்து விட்டுட்டாங்க, சில இடத்துல நடக்குது. கண்ணியமானவர்களே, இப்போ இந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் இல்லாமல் போனால், இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் எங்களோட மஹல்லாவில், நான் தரவு எடுக்கல, சென்று சில மஹல்லாவுகளில் எங்களோட கண்டி பகுதிகளில் சில இடத்துல முக்கியமான ஊர்களில் தரவு எடுத்து பார்த்தோம். ஒரு ஊரில், நான் இடத்த சொல்லல, 3500 பேர்கள் குர்ஆன் மசாவு போக வேண்டிய பிள்ளைகள் இருக்குது அந்த ஊரில். முக்கியமான ஊர், 500 பிள்ளைகள் தான் குர்ஆன் மசாவு போகிறாங்க. 3000 பிள்ளைகள் குர்ஆன் மசாவுக்கு போகிறாங்க இல்லை, ஓதுறாங்க இல்லை. மன்சூர் நோமானி சொல்லிட்டு போயிட்டாங்க, அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அறிவாளி சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்போ இந்த பிள்ளைகள் குர்ஆன் மதரசாவுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பாங்களோ, குர்ஆனுடைய தொடர்பு, பள்ளியுடைய தொடர்பு, உலமாக்களோட தொடர்பு இந்த பிள்ளைகளுக்கு இல்லாமல் போகுமோ, நீங்க முர்த்தத்துகள், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் உருவாகிறதை எதிர்பார்ங்கன்னு சொன்னாங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, லேசான விஷயம் அல்ல. இந்த பிள்ளைகளுக்கு சரியான மார்க்கத்தை, குர்ஆன, பள்ளியுடைய தொடர்பை, இந்த தொழுகை சம்பந்தமானப்பட்ட அறிவுகளை இந்த சின்ன வயசுல கொடுத்து உள்ளத்தில் மார்க்கத்துடைய கண்ணியத்தை, மதிப்பை, அந்தஸ்து உள்ளத்தில் சரியா போட்டோம்டா, பெருத்தாலும் அந்த பிள்ளைகள் மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக, பள்ளியுடைய தொடர்புள்ள பிள்ளைகளாக, குர்ஆன் ஓத வேண்டிய பிள்ளைகளாக, மார்க்கம் தெரிஞ்ச பிள்ளைகளாக மாறுவாங்க. அப்பதான் இதில் விபரீதம் எங்கே வருமெண்டா, நான் நீங்கள் மௌத்தா பைத்துருவோம். வாப்பா சொத்துக்களை நிறைய சம்பாரித்து வச்சுட்டு திடீர்னு மௌத்தா பைத்துன்னு வச்சுக்கொள்ளுங்க. வாப்பாவை கொனைத்து அடக்கினத்துக்கு பிறகு எங்கட கபூருக்கு எங்கட கடையோ தோட்டமோ காசிக்கட்டோ எங்கட வாகனமோ ஒன்றுமே கபூருக்கு வரமாட்டாது. 13 யார் கபனில் சுற்றி 6 அடி நிலத்தில் கொணப்பைத்து புதைச்சிருவாங்க. வரக்கூடிய ஒரே ஒரு சாமந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிம் வலதின் சாலிஹின் யதூலஹு, துவா செய்யக்கூடிய இந்த சாலிஹான பிள்ளைகள் இருக்குதே, பிள்ளைகளை குர்ஆன் மசாவுக்கு போட்டோம், குர்ஆன் ஓதுறதை பார்த்தோம். வீடுகளில் ஒரு கிழமைக்கு ஒருக்க வானம், ஒரு மாசத்துக்கு ஒருக்கவாவது, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா இந்த பிள்ளைகளோட உட்காருங்க. பிள்ளைகள் உட்காரு, மகனே பாத்தியா சூரத் ஓதி காட்டுங்களே, ஆயத்து குர்சி ஓதி காட்டுங்களே, யாசின் சூரத் ஓதி காட்டுங்களே, தொழுகட பரல் என்ன, அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதி காட்டுங்களே, கொண்டாங்களே படிச்ச சொல்லுங்களே, எனக்கு ஒரு துவா ஒன்று சொல்லுங்களே, பிரயாண துவாவை சொல்லி காட்டுங்களே. உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க அன்புக்குரிய பெற்றார்களே, தாய்மார்களே. நாங்கள் யாராவது இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்கிறோமா? வீடுகளில் கேட்டிக்கிறோமா? உள்ளையில் கேட்டிக்கிறோமா? பிள்ளை இல்லாட்டி பேர பிள்ளைகிட்டையாவது கேட்டிக்கிறோமா? கேட்குறோம் இல்லை. எவ்வளோ பெரிய நஷ்டம். கண்ணியமானவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாற்றுறது, சுபஹி கொண்டு வரது, பிள்ளைகளை முரு அவுலாதக்கும் அபுனா சபு சினீன், 7 வயசாயிட்ட பிள்ளைகளுக்கு தொழுகத்து பழக்குங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வல்திபூஹும் வவுன அசர் 10 வயசாட்ட அடிச்சு கண்டிச்சு சரி பிள்ளைகளை தொழுகியாளிகளாக மாத்துங்கன்னு சொன்னாங்க. 5 வளையாதது 50 வளையுமா முதுமொழி சொல்லுது. சின்னத்தில் வளச்சேலா பைத்துது. இந்த சின்ன பிள்ளைகளை பக்குவமாக வளர்த்துக்கொள்ள ஏலா பைத்துது. எங்கட கைக்குள்ள வச்சு அந்த பிள்ளைகளை மார்க்கத்தோட சம்பந்தப்படுத்தேலா பைத்துது. பெருத்தத்துக்கு பிறகு வளர்க்கேலாம பைத்துரும், வளச்சேலாம பைத்துரும். அவனுகள் சொல்ற மாதிரி தான் அவனை போவானுகள். அவனோட போக்கு வித்தியாசமாயிரும். எனவேதான் சின்னத்தில வளர்ச்சி கொள்ளும்படி 5 வளையாதது 50 வளையுமா? சின்னத்தில வளர்ச்சேலாம போனால் பெருத்தத்துக்கு போற வளர்ச்சேலுமா? ஏலாது. அன்புக்குரிய தாய்மார்களே, அதனால சின்ன பக்குவத்திலே பிள்ளைகளை எங்கட கைக்குள்ள இருந்து பள்ளியோட குர்ஆனோட தொடர்போட அந்த பிள்ளைகளோட விஷயத்துல கவனம் எடுத்து எங்கட தொழிலை விட, கடையை விட, தோட்டத்தை விட, எங்கட உத்தியோகத்தை விட இந்த பிள்ளைகளின் பக்கம் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளை சரியாக வளங்க. அப்பதான் நாளைக்கு எங்களை கொணப்பைத்து 3 கட்டு கண்ணி கபூர்ல புதைச்சதுக்கு பிறகும் எங்களுக்கு பிள்ளைகள் துவா செய்யும், எங்களுக்கு துவா செய்யும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் வலதின் சாலிஹின் யதுலஹு. புகாரில வரக்கூடிய ரிவாயத்து, பிள்ளைகளை சரியாக வளர்த்துட்டு போனா புள்ள செய்யக்கூடிய துவாய்க்குதே அதுதான் டைரக்ட் லைன்ல கபருக்கு வரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டைரக்டாக கபருக்கு வரும், வேறொன்றும் வராது. யாசீன் ஓதினால் கிடைச்சுமா இல்லையாண்டு உலமாக்கள் நிறைய கருத்து வேற்றுமை இருக்கு. ஆனா வாப்பா உசிரோடு இருக்கும் பொழுது 3 பேர துவாக்கள் உடனடியாக கபூல் செய்யப்படும். வாப்பாவும் உம்மாவும் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா. வாப்பாவும் உம்மாவும் தஹஜ்ஜத்தில் எழும்பி சுஜூதிலிருந்து பிள்ளைகளுக்காக அல்லாஹ் இடத்துல கெஞ்சி கேட்கிறாங்க, உடனே கபூல் செய்யப்படும். பிரயாணியுடைய துவா கபூல் செய்யப்படும். எங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சால் அநியாயக்காரன் மظلوம்களோட துவா கபூல் செய்யப்படும். 3 பேர் துவா. ஆனா நாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு எங்கட பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக, குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக, குர்ஆன் தொடர்புள்ள பிள்ளைகளாக, தொழக்கூடிய பழக்கமுள்ள பிள்ளைகளாக, பள்ளியோட தொடர்புள்ள பிள்ளைகளாக, தீனுள்ள பிள்ளைகளாக, தக்வா உள்ள பிள்ளைகளாக, உம்மா வாப்பா மீது இரக்கம் காட்டக்கூடிய, கண்ணியம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்க மாத்திட்டு போக வேண்டாம். எங்கட தொழுகை, எங்கட வியாபாரத்தை விட, பிசினஸை விட, உத்தியோகத்தை விட, கடையை விட ஆக பெருமதியான ஒரு சொத்து தான் இந்த இளம் சிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவங்க பெருத்தா உம்மா வாப்பட கவலை உள்ளத்தில் வந்து துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என் வாப்பட கபரை வெளிச்சமாக்கி, யா அல்லாஹ் பிரகாசமாக்கி, வாப்பட பாவங்களை மன்னிது. இந்த புள்ள அழுது கேட்கும். அந்த டைரக்ட் லைன்ல வரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபூருக்கு வருமந்தன். இப்ப சொல்லுங்களே, எங்கட வியாபாரத்துக்கு கூடுதலாக கண்காணிப்பு கொடுக்குறோம், இந்த பிள்ளைகளுக்கு கண்காணிப்பு கொடுக்குறோம். நாங்கள் வியாபாரத்துக்கு கொடுக்கறதுல ஒரு 10% கூட பிள்ளைகளை கண்காணிக்கிறது கொடுக்கிறோம் இல்லை. எப்படி எங்களுக்கு இந்த கபருக்கு துவா வரும்? அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இது லேசானதல்ல. இந்த பிள்ளைகளை சரியாக கண்காணிங்க, வளங்க. பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க. விசேஷமாக வீடுகளில் ஒரு காலம் இருந்துச்சு, வீடுகளில் ஒழுங்கைகளில் போனா, அப்படி ஒழுங்கைகளில் போனா யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், யாசீன் சத்தம் ஆ பா தா சத்தம் கேட்கும். இப்ப கேட்குதில்ல. வேற சைத்தானியத்து வந்து வீடுகளுக்குள்ள பூந்துட்டுதோ, அதுதான் பிரச்சனை. வீட்டுக்குள்ள சண்டை, வீட்டுக்குள்ள குழப்பம், வீட்டுக்குள்ள நோய், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள பரக்கத்து இல்லை, முசீபத்து தரித்திரியம் என்ற கதிதான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான்ல கிடைச்ச ஒரு பாடமாக எடுங்க இதை. இந்த பிள்ளைகளை வச்சு வீடுகள்ல யாசின் ஓதிட்டு படிப்புள்ள பிள்ளைகளாக மாத்துங்க, குர்ஆன் ஓதிட்டு படிப்புள்ள பிள்ளைகளாக மாத்துங்க, குர்ஆன் மதரசாவுக்கு சரியான டைமை கொடுங்க, கொடுத்து பிள்ளைகளை தீன்தாரியா மார்க்கம் உள்ளவங்களாங்க, தக்குவா உள்ளவங்களாங்க மாத்துங்க. இதுதான் அவங்களோட கபரு வெளிச்சமாறது காரணமாயிக்குது. இல்ல கவலைப்படுவீங்க, கபரு நெருப்பு கங்கைகளாக மாறும். என்ன அமல் செஞ்சுட்டு போனாலும் பிள்ளைகளுக்கு சரியாக வளர்க்காட்டல. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விதத்திலாம் பிறக்குது பிள்ளைகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விதத்திலாம் பிள்ளைகள் எல்லாம் பிறக்குது சொல்லிட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா இல்ல அபவாஹு, உம்மாவும் வாப்பும் தான் யுஹவ்விதானிஹி யுனஜ்ஜிசானிஹி யுனஸ்ஸிரானிஹி, நஸரானியாக மஜூசியாக, நஸரானிய யஹூதியாக மாத்துறது உம்மாவும் வாப்பாவும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். உம்மா வாப்பா பொறுப்பு பிள்ளைகளுக்கு. எத்தனையோ உம்மா வாப்பா கௌபத்துல்லால புடவையை பிடிச்சுன்னு, யா அல்லாஹ்
எனக்கு புள்ள இல்லையா அல்லா, புள்ள பாக்கியத்தை தாந்திரியா அல்லான்னு அழுது பிறட்டுறாங்க. கபத்துள்ளாட புடவையை பிடிச்சு கொண்டு முல்தசிம்ல அரபால் அழுது பிறட்டுறாங்க. புள்ள இல்லாதவங்க. ஆனா புள்ள இல்லை உள்ள தாய்மார்கள் பார்த்தா வாப்பம்மா எந்த கவலையுமே இல்லை. பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று வச்சா குர்ஆன் மாசாவுக்கு 10 பேர் தான் ஆம்புளைகள் இப்பாங்க, பொம்பளைகள் தான் கொஞ்சம் பேர் வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான் கவலை. ஆனால் இந்த அந்நியர்கள்ட்ட பாடசாலைக்கு போய்த்து பாருங்க, அந்நியர்கள்ட்ட பாடசாலைக்கு போய்த்து பாருங்க. சில்வர்ஸ்டர் காலேஜில் மிச்சம் பேர் பிள்ளைகள் படிக்குது, என்னை பிள்ளையும் படித்தானுங்க. உம்மா வாப்பாவும் வந்து நிற்கிறாங்க. அந்நியர்கள்ட்ட பேரண்ட்ஸ் மீட்டினுக்கு போய்த்து பாருங்க, எவ்வளோ கவலையோட அக்கறையோடு வராங்க. நான் கிட்டத்தில் கூட ஒரு ஊரில் 150 பிள்ளைகள் நல்ல மஸ்ஸா செய்கிறாரு. போனால் பொம்பளைகள் தான் நிறைஞ்சிருந்தாங்க, ஆம்பளைகள் ஒரு 10-15 பேர் தான் இருந்தாங்க. எல்லா ஊர்லேயும் இந்த முசீபத்து தான். விசேஷமாக எங்கட முஸ்லீம்களோட கல்வியில் அக்கறையும் இல்லை, கரிசனம் இல்லை. சல்லி 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 சன்னிக்கு பின்னால் தான் விடுற, சல்லியும் இல்லை, ஒன்றும் இல்லை, மார்க்கவும் இல்லை போய்த்துது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நோயாக இருக்குது. ஒரு சிலர்கள் தான் கவனம் எடுக்கிற, மற்றொருத்தரும் கவனம் எடுக்கிறார்கள் இல்லை. எனவே எங்கட பிள்ளைகளை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு கிழமைக்கு ஒருக்கல்ல, ஒரு மாசத்துக்கு ஒருக்கவாது பாருங்க. அடுத்த கட்டமாக பிள்ளைகள் படிக்கிற விஷயத்திலையும் நான் சொல்றேன் என்னென்னா, கிட்டத்தில் சில்வர்சல் எங்கட சித்தில ஸ்கூல்ல நான் நோன்பு திறக்கிற நேரம் கொஞ்ச நேரத்தில் பேசினேன். நாங்கள் இவ்வளோ காலம் ஆம்பளை ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் வேணும்னு பார்த்தா எங்களுக்கு கிடைச்ச மாட்டான், தரமாட்டான். இந்த நாட்டில் இந்த கண்டியில் தரமாட்டான். அங்கே எடுக்க போதா, அங்கே கொஞ்சம் பேர் சாதுமார் வந்து படுத்துட்டான், இங்கே வந்து போய் சாதுமார் ரோட்டில் ஏசி சமீத காலத்தில் வந்து படுத்துட்டான். எங்களுக்கு ஒன்றும் கிடைச்ச மாட்டாது. நாங்கள் சொல்கிறோம், இருக்கிற ஸ்கூலை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி எடுப்போம், முன்னேற்றி எடுப்போம். இது பக்கத்திலேக்கு சித்திலப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்போ 3 பாசையிலே 3 லாங்குவேஜில் சிங்களம் வேணுமா, ஆங்கிலம் வேணுமா, தமிழ் வேணுமா, எந்த லாங்குவேஜில் 3 லாங்குவேஜ் திறக்கப்பட்டுக்கு. அது மட்டுமல்ல, ஏலவலுக்கு கொமர்ஸ் பிரிவு ஆர்ட்ஸை கொண்டு வந்துட்டு தான் கொமர்ஸை கொண்டு வரது. நேரே ட்ரெக்ட் லைனில் கொமர்ஸை கொண்டு வந்திருக்குது. கொமர்ஸில் படிக்கணுமா, அல்ஹம்துலில்லாஹ் அக்கௌண்டனாக மாறுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். அதனால பிரைவேட் ஸ்கூல்களுக்கு போடாதங்க உங்களோட பிள்ளைகள். எத்தனை பேர் சல்லி கட்டி கொள்ளலாமா, பிள்ளைகள் தவிச்சு கொண்டிருக்குது. சல்லி கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த சித்திர இருக்குது, கொணப்பைத்து பிள்ளைகளை போடுங்க. இங்கிலீஷ் மீடியம் வேணும் அவங்களுக்கு, இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. அரசாங்க பாடசாலைகளில் படிக்கிறது ஆகப்பெரிய விசேஷம், ஆகப்பெரிய விசேஷம். பிள்ளைகள் எதிர்கால உத்தியோகங்களுக்கும் அது லேசானதாயிக்கும். எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்கூல்களை முன்னேற்றி எடுப்போம். சிங்கள பாசல இருக்குது. அதனால பிரைவேட்டுகள் அங்கெங்க போட்டு நாங்கள் தடமாறி கொண்டு சல்லிகள் கேட்டு அங்கெங்க பிச்சை வாங்கி கொண்டிருக்க தேவையில்லை. எங்கட பிள்ளைகளை நல்ல கல்விமான் ஆக்குறதுக்கு நாங்கள் கட்சியை கட்டி இறங்குவோம். அங்க எங்கட பழைய மாணவர்கள் மீக்கிறாங்க, நிறைய பழைய மாணவர்கள் இறங்கி ஸ்கூல் எங்கேயோ போய் சேர்த்துடலாம். இல்லாட்டி பக்கத்தில் புலிவாயில கொடுத்த மாதிரி வாயை பிறந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கட ஸ்கூலை கைப்பற்றி கொள்றதுக்காக வேண்டி அந்த நிலைமை ஆகிடக்கூடாது. உள்ளதே மூத்தவர்கள் முந்தி உள்ளவங்க சித்திலப்ப ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரை கபரை பிரகாசமாக்கி சொர்க்கவாளி ஆக்கணும். இப்படி இடங்கள் எல்லாம் எடுத்தந்தாங்க. பத்ருதீன் காலேஜ் எடுத்தந்திக்குது. எங்களுக்குள்ள சொத்து நாங்கள் எல்லாரும் பாதுகாக்கணும் இதை. எனவே எங்கட பிள்ளைகள் ஓலவேல எழுதிட்டால் பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, நேர வெளிநாட்டுக்கு போகிற, அல்லது பதாருக்கு இறங்கி சம்பாதிக்க ஆரம்பிச்சுறாங்க, அல்லது திரிவில் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சுறாங்க. வானம்னு சொல்லல. அதை விட உங்களோட பிள்ளைகள் பேலானாலும் எங்கட நிர்வாக சபை ரெடி ஆகிக்கிறாங்க. யாருக்கு உதவி செய்யணும்? உங்களுக்கு படிக்க வசதி இல்லையா, நாங்கள் உதவி செய்யறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். எங்கட மஹல்லாவில் நல்ல நல்ல படிப்புள்ளவர்கள் உருவாகணும், டாக்டர்கள் உருவாகணும், சட்டத்தரணிகள் உருவாகணும், ஸ்கூல் பிரின்சிபல்மார்கள் உருவாகணும், மாஸ்டர்மார்கள் உருவாகணும். எங்கட மஹல்லால PHI மார் உருவாகணும், கிராம சேவகர்கள் உருவாகணும். ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு சபரியை வச்சுக்கொண்டு நாங்கள் எத்தனை வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். மேட்டர்ல பெரியவர் ஆயிக்கிறாரு. கண்ணியமானவர்களே, ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ வேக்கன்ட் இருக்குது. இந்த பக்கத்தில் டெக்னிக்கல் காலேஜ் சொத்தரும் போறோம் இல்ல. டெக்னிக்கல் காலேஜில் எத்தனை ஐட்டங்கள் இருக்குது. இந்த அருப்பலையில காலுக்குள்ள நாட்டில் 32 டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது. கணக்கெடுத்து பார்த்தோம், ஒரு முஸ்லீம்கள் போறாங்க இல்ல. எத்தனை ஐட்டம் அங்க டெக்னிக்கல் காலேஜில் படிப்பிச்சு கொடுக்கப்படுது. ஏன் நாங்க கண் தூங்கி கொண்டிருக்கணும்? அன்புக்குரியவர்களே, 10ஆம் வகுப்பு படிச்சுட்டா பாவம் ஒன்றுமே இல்லை, ரோட்ல அலைஞ்சு கொண்டிருக்க எங்களை பிள்ளைகள் எல்லாம். வாப்பமாறு கவனிக்கிறோம் இல்ல. அன்புக்குரிய தாய்மார்களை உம்மமாறு கவனிக்கிறோம் இல்ல. உம்மமாறு மடிதான் ஆகப்பெரிய யூனிவர்சிட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத். உம்மட காலுக்கு கீழெல்லாம் சொர்க்கமிக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகப்பெரிய பாடசாலை யூனிவர்சிட்டி உம்மா தாய். 9 மாசம் வயிற்றில சுமந்து 9 மாசம் சுமந்து உசிர பழையம் கொடுத்து பிள்ளைய பெத்தெடுக்கிறான்.
ரத்தத்தை பாலாக மாத்தி ரத்தத்தை பாலாக மாத்தி அந்த புள்ளைய வளர்த்தெடுக்கிறான். ஒரு மனுஷனுக்கு ஆகப்பெரிய பொறுப்பு யாருக்குன்னு கேட்டாங்க நபி இடத்துல. தாய், இரண்டாவது தாய், தாய் 3 கட்டத்தில் தாய், 4வது கட்டம் தான் தகப்பன் சொன்னாங்க. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, பாப்பமாறு ஒரு கிழமைக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா தான் புள்ளைய காண்றது. பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்து வளர்த்து அந்த பிள்ளைகளுடைய நிலைமைகளை அவதானிக்கிறது உம்மமாறு. அதனால் அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்க மிக பொறுப்புதாரிகள். உம்மமாறு நல்லா இருந்தா எப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் நல்லா இருந்தாங்க. ஜம்சம் கிணறு உருவாயிச்சு. முதலாவது ஜம்சம் கிணறு உருவாக காரணம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது ஹாஜர் தண்ணி குடிச்சது ஜம்சம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஈமான் உள்ளவங்களாங்க, தக்வா உள்ளவங்களா இருந்தாங்க. அல்லாஹ்ட நம்பிக்கை உள்ளத்தில் இருந்துச்சு. அப்படி வளர்ப்பில் வளவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் பாப்பா மினால கத்தியை கொனைத்து புள்ளட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல கழுத்துல கத்தியை வச்ச ஆரம்பிச்ச கொலை. பாப்பா அறுத்துறாதுங்க, பாப்பா அறுத்துறாதுங்க பாப்பான்னு சொல்லல புள்ள, சொல்லல அறுக்கிற வானம். என்ன சொல்லிச்சு புள்ள? என்ன சொல்லிச்சு? ஃபஃபல் மா துமர், பாப்பா அல்லாஹ்ட கட்டளை நிறைவேற்றுங்க பாப்பான்னு சொல்லிச்சு. சுப்ஹானல்லாஹ். ஏன்? உம்மட அரவணைப்பு, உம்மட வளர்ப்பு, உம்மட ஈமான் உள்ள வளர்ப்பு அந்த புள்ளைக்கு போய் சேர்ந்துச்சு. கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, அதனால பிள்ளைகளை சரியா கண்காணிங்க, சரியா கண்காணிங்க. எங்க போறான், அவனோட கூட்டாளி யாரு, ஏன் இப்படி முடிய வச்சு கொண்டிருக்கிறான், என்ன காப்பு போட்டு கொண்டிருக்கிறான், என்ன மாலை போட்டு கொண்டிருக்கிறான். தாய்மார்களே கேளுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. மகனே இப்படி செய்யாத, மகனே இப்படி நடக்காது. சுபகு கிளம்பி போ, ஒழுப்பாற்றுறது, சுபகுக்கு தொழுகை அவதானிக்கிறது. எங்க போறான், எங்க வாரான், அவனோட கூட்டாளி யாரு. ஓ லெவல் எழுதுறான், எழுதிட்டு சல்லி சம்பார ஆரம்பிச்சிடான். சல்லி கொஞ்சம் கைக்கு வந்த உடனே அவன் மாற்ற கூட்டாளி, நல்ல கூட்டாளி ஏண்டா அவன் பள்ளிக்கு வருவான், இபாதத்தில் போவான், 3 நாள் ஜமாத்துகள் போவான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட பாதல் அலைவான், ஃபிக்ரு பண்ணுவான், மசூரா பண்ணுவான், அல்லாஹ் ஜுமேராத்துக்கு போவான், 3 நாள்கள் வெளியே போவான். கூட்டாளி நல்லா கிடைச்சிட்டாள். கூட்டாளி மோசமா கிடைச்சிச்சுது, வாயில மண், அவ்வளவு தான். அவன் என்னென்ன பழக்கம் இருக்குதோ அத்தனை பழக்கத்தையும் போட்டு அப்படியே காணுக்குள்ள நஜீஸ் குழியில கொணப்பைத்து போட்டுருவான். போட்ட உடனே ஒன்றுமே செய்யலை, கரை சேர்க்கலாம போய்த்திரும். அதனால உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து இவன் கூட்டாளி யாரு, எங்க போறான், எங்க வாரான், எத்தனை மணிக்கு தூங்க வாரான், ஏன் எங்க தூங்குறான், ஒவ்வொருத்தர் அவதானிங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, எங்கட புள்ள நாங்க பௌத்தில சுமந்து பெற்ற புள்ள, நாங்க ரத்தத்தை பாலா கொடுத்து வளர்த்த புள்ள. அந்த புள்ளைய சின்னத்திலிருந்து பக்குவமாக கட்டி மோருங்க, அரவணைங்க. மொண்டசூரிக்கு போற நேரத்தில், ஸ்கூலுக்கு போற நேரத்தில் மட்டும் பிள்ளைகளை அதனாச்சு மற்றது விட்டுறது இல்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சொல்லணும். கியாமத்தில் மாட்டிக்கொள்ளுவீங்க. என்ன தராவியல், என்ன ஜமாத், என்ன தஹஜ்ஜத், என்ன குர்ஆன் ஓதினாலும் புள்ளைய சரியா வளர்க்கல, அல்லாஹ்விடத்துல மாட்டிக்கொள்ளுவோம். எங்கட கபரு நெருப்பு கங்கையாக மாறும், சந்தேகம் இல்லை. ஹதீஸை நான் சொல்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால ஒவ்வொருத்தரும் ஏன் வைங்க. அன்புக்குரிய நிர்வாகிகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கரிசனை கொண்டு இந்த பிள்ளைகளுக்கான வழிகாட்டல்களை சரியா செய்யல, இந்த பிள்ளைகள் அவுட். 50% நாங்கள் அவுட். எங்கட மஹல்லாவை பொறுத்தல எத்தனை பிள்ளைகள் அந்நிய சிங்கள பொம்புளைகள் சொல்றாங்க. நாங்க நாட்டில் பல இடத்துக்கு போனோம். சாதுமார்கள் சொல்லுவாங்க, நாங்க நிறைய பெரிய பன்சலைகளுக்கு போனோம். பன்சலைகளில் போய்த்து ஹாமதுர்மாரை சந்திப்போம், இந்த தர்ஜுமா கொடுப்போம், அவங்களோட கதைச்சிட்டு வருவோம். அவங்க சொல்லுவாங்க, பூஜை குத்துமா අයි ඔයගොල්ලන් සිකුරාදා දවස දේශනා කරන්නේ නැද්ද? දේශනාවලින් මේ තරුණ පරම්පරාවට ඔයාලා දේශනා කරන්නේ නැද්ද? ඔයගොල්ලන්ගේ කට්ටිය හුඟක් දෙනෙක් ඉගෙන ගන්නේ නැහැ. අයියේ குடு வியாபாரம் කරන්නේ ඔයලා තමයි. குடு பாவிச்சி කරන්නේත් ඔයලා තමයි. அப்படி அப்பட்டமா சொல்லுவாங்க. எங்களுக்கு வெட்கமாக இருக்கும். கேட்குறாங்க, வெள்ளிக்கிழமையில பாயா சொல்ற இல்லையா நீங்க இதெல்லாம்? அன்புக்குரியவர்களே, அதனால வரக்கூடிய காலம் எல்லாம் ரொம்ப பயங்கரமான காலமாக மாறிக்கொண்டு, லேசான காலம் அல்ல, லேசான காலமாக நினைச்சாதீங்க. எங்கட சமூகம் அப்படியே பள்ளியை விட்டு தூரமா போய்த்துது. ஒரு ஊர்ல போய்த்து நிகழ்ச்சி செஞ்சோம். 600 பிள்ளைகள் இருந்தாங்க, 5ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும். பாத்தியா சூரத்தை சரியா ஓதுறதுக்கு சொல்லுங்களே, எத்தனை பேர்? 5 பேர் தான் கையெழுத்துனாங்க பாத்தியா சூரத் ஓதுறது. குளிப்புடைய பரலு தெரியாது. ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க, எனக்கு எத்தனை பேருக்கு பாத்தியா சூரத் ஓதலும், அத்தஹியாத்து தெரியும், அல்லாஹ்க்கு வாஜிபான சிபத் தெரியும், ஆயத்து குர்சி எத்தனை பேருக்கு தெரியும், தொழுகட பரல் எத்தனை பேருக்கு தெரியும்? பொடியம்மாருக்கு பள்ளிக்கு வந்தாலும் எங்க வந்தாலும் போன்ல தான் நிற்பாங்க, டெலிபோன்ல தான் நிற்பாங்க, போனை நசி கொண்டு நிற்பாங்க.
என்ன வந்தாலும் போன்ல அப்படியே எடிக்ட் ஆகிட்டாங்க எங்களை பிள்ளைகள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது நல்லதல்ல. இது பிள்ளைகளுக்கு நசீஹத் செஞ்சு கொண்டே இப்ப விளங்காது, அவங்களுக்கு இப்ப விளங்காது. அப்படியே எடிக்ட் ஆகி அது தூளை விட போதை பொருளை விட இந்த போனுக்கும் நஜீஸுக்கு பழகி அதில் அப்படியே ஊறி போய்த்தாங்க. உலகத்தில் உள்ள எல்லா நஜீஸும் அதுக்குள்ள இருக்குது. அது உள்ளத்தை கருக்க வைக்கும், உள்ளத்தை மங்க வைக்கும், நல்ல விஷயங்களை கேட்க விடாது. சைத்தானியத்து இப்படி வந்து பிள்ளைகளை நாசமாக்கிட்டும். எதிர்காலத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த தூளுக்கு பழகினவங்க லேசானதல்ல. 2 வருஷம் தான் அவருக்கு குடும்ப வாழ்க்கை, 2 வருஷம் தான் குடும்ப வாழ்க்கை. கொஞ்சம் பாருங்க, இந்த காலிக்கோட்டில் போய்த்து பாருங்க, காலிக்கோட்டில் போய்த்து பாருங்க. எங்கட யாரும் இல்லை, சித்திகாஜியாட்ட கேட்டு பாருங்க, இது மாதிரி காலிக்கோட்டுக்கு போறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. 75% குமரு பிள்ளைகள் வந்து போராடுறாங்க. 75 காலிக்கோட்டுக்கு வரக்கே கூட்டில் 75% புள்ளைய சுமந்து கொண்டு பௌத்தில புள்ள கல்யாணம் முடிச்சு 6 மாசம் என்ன வந்து சொல்றாங்க, காலியாரே ஏண்ட வாப்பா கண் தெரியாம வாப்பாக்கு விளப்பம் இல்லாம இந்த மாப்பிள்ளைக்கு இவனுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க, இவன் தூள்காரன், இவன் எனக்கு வானம், இந்த மாப்பிள்ளை எனக்கு வானம், எனக்கு பசகுத்தாங்க நிற்கிறாங்க காலிக்கோட்டில் வந்து. கண்ணியமானவர்களே, அதனால அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் விலகிக் கொள்ளணும். இன்றைக்கு ஒரு காலத்தில் ஏதாவது பாவிச்சிட்டு வந்தால் நாத்தம் வீச்சம் அடிச்சு தேடிக்கொள்வாங்க. ஆள் ஏதோ செஞ்சுட்டு வந்துட்டாரு, போட்டுட்டு வந்துட்டாரு, இப்ப தேடையலாது. எத்தனை ஆயிரத்துக்கு அடிச்சுட்டு வந்து அவ்வளவு சஃபில் அவுளியா மாதிரி நின்று தொழுவாங்க, தேடிக்கொள்ளேராது. அப்படியான ஒரு ஜமான் இருக்கிறோம் இன்றைக்கு. அதனால் அன்புக்குரியவர்களே, நாங்க பிள்ளைகளை கவனிங்க. அது ஏண்ட புள்ள தான் நின்று இல்லை, மற்றவங்களோட பிள்ளைகளை ஆயிக்கலாம், அவங்களுக்கு நசியத் செய்யுங்க. ஏன் இதை பாவிச்ச உடனே ஆன்மை இல்லாம போய்த்திரும், செக்ஸ் ஃபீலிங் இல்ல அவருக்கு, அவுட். 2 வருஷத்துல முடிஞ்சு. கேன்சர் வர ஆரம்பிச்சிடும். கேன்சர் இது பாவிச்சோன்னா கேன்சர் வருகிறது. அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது, சிலர்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகுது. இப்படி நாசமாக்கி கொள்வான், தன் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்வான். இதை பாவிச்ச ஆரம்பிச்சுட்டான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டோன்ட் டு இட் ஈவன் ஒன்ஸ். ஒரு விடுத்தஞ்சரி தொட்டுடாதங்க, தொட்டா முடிஞ்சு அடிக்ட் ஆகிடுவான். அதனால் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் படித்த சமூகம் இல்லை. பொம்பளை பிள்ளைகள் நல்லா படிச்சு வராங்க. படித்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை இல்லை. இன்றைக்கு நல்ல மாப்பிள்ளை இல்லை, மோசமான மாப்பிள்ளை மாதிரி மோசமான பாவனைக்குள்ளாம தான் இன்றைக்கு கேட்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கல்யாணம் முடிச்சவங்கள ஒவ்வொரு இடத்துல கேட்கிறாங்க. வேற இப்படி தேடிக்கொள்ள இயலாது. கண்ணியமானவர்களே, அதனால ஒரு காலத்தில் டிஃபென்ஸில் எத்தனை பேர் இருந்தாங்க, டிஃபென்ஸில் டிஐஜி மாதிரி எத்தனை பேர் இருந்தாங்க, 7-10 பேர் டிஐஜி மாதிரி இருந்தாங்க. ஒத்தருமே இல்லை. இன்னைக்கு கிட்டத்தில் ஆமியில கோல் பண்ணி சொல்றார், பெரியவர் ஆமியில பெரியவன் பேசுறான், பூஜகத்துமா ஒயலா கட்டி எவண்டக்கோ பேர்த் சர்டிஃபிகேட் திபுன்னு தட்டி பேர்த் சர்டிஃபிகேட் மட்டுமே இருந்தாலும் போதும், அனுப்புவீங்களே வாரலாத. இன்றைக்கு கண்ணியமானவர்களே, எத்தனையோ தொழில், டெக்னிக்கல் காலேஜா அதுவா இது எத்தனையோ தொழில்கள் இருக்குது. எங்களோட பிள்ளைகள் ஒத்தரும் அதுகளை பாவிக்கிறதும் இல்லை, போறதும் இல்லை, படிக்க ஆயத்தும் இல்லை. எங்களோட 900 சொச்ச ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கு 100 சொச்ச பிரின்சிபல் தான் நிற்கிறாங்க, மற்ற ஒன்றுக்கும் ஸ்கூலுக்கும் பிரின்சிபலும் இல்லை. கச்சேரிகள் மற்ற இடத்துல நிறைய வேக்கண்டுகள் இருக்குது. அதுக்கு சொல்றேன் என்னன்னா, துவேஷம் இல்லை, படிச்சவங்க இல்லை எங்கட சமூகத்தில். எங்கட வாலிபர்கள் படிக்கிறாங்கள் இல்லை. அன்புக்குரிய வாலிப சமூகமே, கொஞ்சம் விழிப்படைங்க, கல்வியும் பக்கம் கரிசனை காட்டுங்க, படிச்சு சமூகத்தில் நல்லவங்களாக வந்து குடும்பங்களுக்கு உதவியாக இருங்க. ஊருக்கு நல்ல பேர் எடுத்துட்டாங்க, குடும்பங்களுக்கு நல்ல பேர் எடுத்துட்டாங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட பிள்ளைகளை கவனிங்க. படிப்புக்காக உங்களோட எல்லாத்தையும் வில்லுங்க, உங்களோட நகைகளை வித்து சரி பிள்ளைகளை துறை சார்ந்த படிப்புள்ளவர்களாக மாத்துங்க. முடியுமானாலும் அரசாங்க பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை போடுங்க, அரசாங்க பாடசாலைகளுக்கு போடுங்க. நல்ல வேக்கண்டி இருக்குது, வேண்டிய இடத்துல போடையிலும் ஃபைட் பண்ணி சரி அந்த இடங்களுக்கு போடையிலும் பிள்ளைகளை. அதனால அப்படி போடுறதை கொண்டுதான் எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் உள்ள நல்ல பிள்ளைகளாக கல்விமான்களாக மாற்றலாம். அதனால திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்றோம், கண்ணியமானவர்களே, ஒரு சிறந்த சமூகம் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தை நாங்கள் விட்டுட்டு போக போறோம், கபருக்கு நாங்கள் போக போறோம். அந்த கபருக்கு போறதுக்கு முந்தி இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, தக்குவா உள்ள பிள்ளைகளாக, சுபகுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக, தஹஜ்ஜத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக, நோம்புக்கு மட்டும் வந்துட்டு கையை கழுவிட்டு போனதல்ல, நோம்புக்கு மட்டும் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்றதில்லை. இந்த ஓப்பனான ஃபைல் தொடர்ந்து மௌத்து வரைக்கும் மீக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது.
அதனால அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் எடுத்து பிள்ளைகளை சுபகுக்கு அனுப்பணும். பிள்ளைகள் தொழக்கூடிய பிள்ளைகளாக ஆகணும். பிள்ளைகள் குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக ஆகணும். மார்க்கம் தெரிஞ்ச பிள்ளைகளாக ஆகணும். பெரியவங்களுக்கு மூத்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஆகணும். தக்குவா உள்ள பிள்ளைகளாக. ஓ லெவலோட மட்டும் முடிச்சாம மேல் மட்டத்துக்கு என்ன போகணுமோ, உங்களுக்கு யாரும் வசதி இல்லையா, படிச்சுறதுக்கு வசதி இல்லையா, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கொப்பி புத்தகம் வேணுமா, உடுப்பு வேணுமா, நாங்க தயார் பண்ணி தரோம். விசேஷமா எங்களை மஹல்லால ஆயத்தமாக இருக்கிறாங்க. எத்தனை பேராக இருந்தாலும் படிச்சுறதுக்கு கலிசன் இல்லை, அது இல்லை, இது இல்லை, புத்தகம் எடுக்க வசதி இல்லை, கொப்பியில் எடுக்க வசதி இல்லையா, சொல்லாதங்க தாரத்துக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சு தாரோம். பிள்ளைகளை படிப்பின் பக்கம் கவனம் செலுத்தி எங்களோட மஹல்லாவில் ஒரு கல்வி வளமுள்ள மஹல்லாவாக கண்டிலே ஒரு முன்மாதிரியான மஹல்லாவை நாங்க ஆக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் கரிசனை காட்டுவோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் எங்களோட மஹல்லால வெக்கமாக இருக்குது. எத்தனையோ அந்நியவர்கள் வந்து சொல்றாங்க, உங்களோட மஹல்லா இப்படி இருக்குது, நீங்க பார்க்குற இல்லையா. அதனால மேலான சொல்லி ரமலான் எடுத்த ஒரு பாடமாக நினைச்சு எங்களோட எதிர்கால ஒரு சமூகத்தை ஒரு சிறந்த சமூகமாக கட்டி எழுப்புவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. எஞ்சிருக்கக்கூடிய ரமலானுடைய பகுதிகளை நல்ல மல்களில் ஈடுபடவும் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைஞ்சு கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் பிடிச்சக்கூடிய நோம்புகளை, ஓதக்கூடிய குர்ஆன்களை, செய்யக்கூடிய சதக்காக்களை கபூல் செஞ்சு தந்துரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த இரவுகளில் நீ யாரையெல்லாம் நரகத்தில் இந்த உரிமையற்று சொர்க்கவாதி ஆக்குறாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக்கொள் யா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், அறிவில் ஆற்றல்ல இல்மில அமல்களில் குறைஞ்சவங்க யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, சோதனைக்குள்ளவர்களாக ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களை பெற்று வளர்த்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களோட குடும்பங்களை கபராளிகளாக மாறிட்டார்களோ அவரோட கபறுகளை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி சொர்க்கத்து பூஞ்சொலி ஆக்கிறியா அல்லாஹ். மேலான சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே, சென்ற காலங்கள் எங்களோட பள்ளி வாசலுக்கு பணிவிட செஞ்சவங்க, ஹித்மத்தை செஞ்சவங்க யா அல்லாஹ், பள்ளியில் ஓதி கொடுத்தவர்கள், பள்ளியை கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக மாறிட்டாங்களோ விசேஷமாக யா அல்லாஹ் ரப்பே, எங்களோட லெப்ப மாமா, அதே போல் எங்களோட ஜிம்லைட் ஹாஜியார், இதே போல் சாமத், இதே போல் பாட்சா ஹாஜியார், ரப்பே காதிர்னான் அவர் காதர் ஹாஜியார், இது போன்றவர்கள், அதே போன்று யாழ் இந்த பள்ளியில் சென்ற காலங்களில் கடமை புரிஞ்ச முஅத்தின்மார்கள், இமாமாக கடமையாற்றியவர்கள், இன்னும் இந்த பள்ளிக்காக பணத்தால் உடலால் உடம்பால் உதவி செய்தவர்கள் யாரெல்லாம் மௌத்தாகி கபராளிகளாக மாறிட்டாங்களோ அவனோட கபறுகளை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி சொர்க்கத்து பூஞ்சாலை ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, அவர்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பள்ளி வாசலுக்காக ஹித்மத் செஞ்சவர்கள், வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயாளிகளாக மாறிட்டார்களோ விசேஷமாக எங்கள் அப்துல் ரஸாக் கமீசாப் அவர்கள் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, மஹல்லாவுக்காக கஷ்டப்பட்டவர்கள், மஹல்லால தீன் ஹயாத்தானும் என்று பாடுபட்டவர்கள் யா அல்லாஹ் ரப்பே, அதே போன்று ஹமீதாஜியார், இது போன்றவர்கள் எல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இன்னும் யார் யாரெல்லாம் பேர் தெரியாதவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, சென்ற காலங்களில் பள்ளி வாசலுக்கு பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துரியா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் ஈமானுடைய மூத்த நசீபாக்கிறியா அல்லாஹ். அவங்களோட குடும்பங்கள், புள்ளகுட்டிகள், சந்ததிகளை கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். எஜமானே, கருணையுள்ளவனே, இந்த பள்ளி வாசலில் நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளோட வாழ்க்கையில் ஆயுள் ஆரோக்கியத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எதிர்காலத்திலையும் இந்த பள்ளிவாசலை நல்ல முறையில் வழி நடத்தக்கூடியவர்கள் உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களோட மஹல்லால வாலிபர்களை கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். வாலிபர்கள் விளப்பம் இல்லாமல் பல பாவங்கள் ஈடுபடுகிறார்கள் யா அல்லாஹ். பள்ளியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை பள்ளியோட தொடர்படுத்தியா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் ஆகிரத்துடைய பயத்தை போட்டுடியா அல்லாஹ். பயமச்சம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். தொழுகட பெருமதி தெரியாது, நோம்புட பெருமதி தெரியாது, இமாம் ஜமாத்துடைய பெருமதி தெரியாமல் இருக்கிறாங்க யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, அவர்களுக்கு வழிகாட்டிரியா அல்லாஹ், ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யார் யாரெல்லாம் எங்கள்கிட்ட துவா செய்யும்படி கேட்டுக்கொண்டார்களோ அத்தனை பேருடைய தேவைகளை நிறைவேற்றி வச்சிரியா அல்லாஹ். எங்களோட தாய்மார்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யார் குமர்காரியங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த குமர்காலிகளுக்கு நல்ல கணவன்மார்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துரியா அல்லாஹ். யார் யார் புள்ள பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புள்ள பாக்கியங்களை கொடுத்துரியா அல்லாஹ். தொழில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல தகுந்த தொழில்களை கொடுத்துரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு கடன்களை நிறைவேற்றி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துரியா அல்லாஹ். எங்களோட மஹல்லால ஹஜ்ஜி செய்ய வசதி இருந்தும் இன்னும் ஹஜ்ஜி செய்யாமல் யா அல்லாஹ் யார் யார் இருக்கிறாங்களோ, அதே போல் இந்த கௌபத்துல்லாவை பார்க்கணும் மௌத்துக்கு முந்தி இந்த ஆசையோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த கௌபத்துல்லாவை மௌத்துக்கு முந்தி பார்க்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துரியா அல்லாஹ். ரப்பே, எங்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். கெட்ட நோய்கள், ஆபத்துகள், முசீபத்துகள், சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ்.
ரப்பே ரஹ்மானே கிருபையில் இந்த இளம் சமூகத்தை எதிர்காலத்தில் சிறந்த சமூகமாக மாற்றி தந்திரியாளா. அவங்களோட உள்ளத்தில் யாழ்லா தேனை ஊற்றி அவர்கள் தேனுடைய இன்பத்துடையவர்களாக, எது மார்க்கம் உள்ளவர்களாக, தக்குவா உள்ளவர்களாக, பெரும் பெரும் கல்விமான்களை உருவாக்கி தந்திரியாள் எங்களோட மஹல்லாவில். யாழ்லா ரப்பே ரஹ்மானை விசேஷமாக எங்களுக்கு பக்கத்தில் உள்ள சித்திலபே மகா வித்தியாலயத்தை யாழ்லா உயிர்ப்பித்து அதன் மூலமாக சமூகத்தின் கண்டிக்கு வாழ் மக்களுக்கு பெரும் உதவியாக, ஏழை மக்களுக்கு உதவியாக இருந்து அதில் இந்த நல்ல பெறுபவர்களோடு வழியாக யாழ்லா உண்ட மறைமுகமான உதவியை தந்திரியாள்லா. ரப்பே ரஹ்மான் எங்களை துவாக்கள் அங்கீகரிச்சிரியாள்லா. நல்ல நேரத்தில், நல்ல இடத்துல, நல்ல வேலையில், நல்ல முறையில் எங்களோட ரூஹுகள் போகணும் யாழ்லா. எங்களுக்கு ஆகரத்துடைய வாழ்க்கை சிறப்பாகணும் யாழ்லா. யாழ்லா பிடிச்சக்கூடிய நோன்புகள் கபூல் செய்யப்படணும் யாழ்லா. சீதேவிகளோட பட்டியலில் நாங்கள் சேர்ந்து கொள்ளணும் யாழ்லா. எங்களுக்கு அருள் புரிஞ்சிரியாள்லா. கேட்கக்கூடிய துவாவை கபூல் செஞ்சிரியாள்லா. செய்யக்கூடிய அமல்களை இஹ்லாஸோட செய்ய நசீபாக்கிறியாள்லா. எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்ளியாள்லா, கபூல் செய்யாள்லா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதிரத்தவங்க எங்களுக்கு அழகான முறையில் எமது பிள்ளைகளை, சந்ததிகளை எவ்வாறு நமது ஊருக்கு, சமூகத்துக்கு நல்ல சந்ததிகளாக, படிப்புள்ள சந்ததிகளாக உருவாக்க முடியும் என்பதை அழகான முறையில் தெளிவுபடுத்தினாங்க. விசேஷமாக எங்களோட பிள்ளைகளை எப்படி தீனுள்ள பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக உருவாக்க முடியும் என்பதை பற்றி எமது பெற்றோர்களுக்கு அழகான முறையில் தெளிவுபடுத்தினாங்க. அதிரத்தவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுத்தாலா பரக்க செய்வானாக, அவர்களை புரிந்து கொள்வானாக. இவ்வாறான நல்ல அறிவுரைகள் அதிரத்தவங்க எங்களுக்கு பலமுறை தர வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுத்தாலா பரக்க செய்வானாக, அவர்களை புரிந்து கொள்வானாக.